திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் 2026 மாற்றம் நிகழ்ந்தே தீரும் என்று. திரு அண்ணாமலை அவர்களை நீங்கள் மட்டுமல்ல, எந்த கொம்மனாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது. ஏதாவது செய்து 2026 திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று மக்கள் எல்லா இடத்தையும் சொல்கிறாராம். திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். முடிவெட்ட கடைக்கு போனால் முடிவெற்ற கடைக்காரர் சொல்கிறாராம். டீ குடிக்க டீ கடைக்கு போனால் டீ கடைக்காரர் சொல்கிறாராம். ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போனால் ஆட்டோ ஓட்டுநர் சொல்கிறாராம். திரு அண்ணாமலை அவர்களை இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. 75 ஆண்டு காலம் பவள விழா கண்ட கட்சியா இது. எந்த கொம்மனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. உங்கள் பாட்சாலா இங்கு தமிழ்நாட்டில் பலிக்காது. திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார், எங்கள் யாத்திரை இன்னும் கொஞ்ச நாளில் முடிவடை போகுது என்று. திரு அண்ணாமலை அவர்களை நீங்கள் யாத்திரை போனால் மக்களுக்கு நல்லதல்ல, தூக்க மாத்திரை போட்டு தூங்கினால் மக்களுக்கு நல்லது. எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாத்திரை 200 தொகுதிக்கு மேலாக தாண்டி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். தற்கூரி பழனிசாமி என்று சொன்னீர்களே அண்ணாமலை அவர்களை மறந்து விட்டீர்களா? வெட்கமில்லையா? இன்னும் 90 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. ஏன் பிஜேபி போய் சுடுகாட்டில் படுத்துக்கிறதுக்கா? திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, ஒரு பெண்கள் கூட வீதியில் பாதுகாப்பாக நடக்க முடியவில்லை என்று. மணிப்பூர் கலவரத்தில் 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி அடித்து இழுத்துன்னு வந்தாங்களே, நாடே காரி துப்புச்ச, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அப்போ எங்கே போன திரு அண்ணாமலை அவர்களை? திமுகவை பற்றி பேசும்போது புளிச்ச மோரில் புளிச்ச தண்ணியை ஊற்றின மாதிரி இருக்குதான். தண்ணி எங்கன்னா புளிச்சிருக்கா? ஏண்டா வாய் இருக்குன்னு எது வேணாலும் பேசலாமா? முதலமைச்சர் ஸ்டாலின் கழுத்து 2 பக்கம் மட்டும்தான் திரும்புதான். திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார், ஆம் உண்மைதான். ஒன்று பிஜேபியை எதிர்த்து, மற்றொரு பக்கம் ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்து. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெல்லும். 7வது முறையாக மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி அமைக்கும். பிஜேபி அண்ணாமலை பேசுறதெல்லாம் ஒரு பேச்சியா? போங்கயா, போய் பொழப்ப பாருங்கயா. இப்படிக்கு உங்கள் தர்மபுரி பிரபாகரன். நன்றி, வணக்கம்.